ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம்ங்க. ஸோ இந்த ஹைவே நேஷ்னல் ஹைவே 66 தமிழ்நாடு பார்டரில் இருந்து கன்னியாகுமரி, கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற உள்ள வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ரோடோடது. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் வரைக்கும் நிப்பாட்டியிருந்தோம், பள்ளியாடின்ற இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பள்ளியாடி இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக கன்னியாகுமரி டைரெக்ஷன்ஸில் எது வரைக்கும் ரீச் ஆக முடியுமோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோஸில். மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் பள்ளியடி தாண்டின பிறகு. ஸோ அந்த இடத்துல எப்படி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்றது அப்டேட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தான் ஏரியா, நான் கூகுள் மேப் வழியாக தான் காட்டுறேன் பாருங்கள். வண்டவிளை, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்பர்புரம், அது வழியாக தான் நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் புன்கரை, சக்தி நகர் அப்படின்ற இடத்துல அது கொஞ்சம் ஐ திங்க் பாப்புலேட்டட் ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி இருக்குது. அதை கிராஸ் பண்ணிவிட்டு சென்ட் சேவியர் சர்ச்சு, சேவியர்புரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுது. ஸோ இது வந்து மெயின் ரோடு ஒன்று கட் ஆகுது. ஸோ அது வந்து அழகிய மண்டம் டு திங்கள் நகர் போகிற ரோடு தான் இந்த ரோடு. இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்ப்போம். என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது வீடியோ ஃபுல்லும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன், பட் நம்ம ரிவர்ஸில் தான் போக போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அழகிய மண்டபம் திங்கள் நகர் போகிற அந்த பிரிட்ஜ் தான் அந்த சைடு இருக்கிறது. ஸோ நான் இந்த வழியாக இங்கேருந்து நான் வந்து டுவர்ட்ஸ் வந்து பள்ளியாடி வரைக்கும் போக போகிறேன். ஸோ பார்ப்போம் எந்தெந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்குன்னு. ஃபஸ்ட்டு அந்த ரோட்லேருந்து இறங்கி வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜோட ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருந்திருக்கு. இந்த குளத்தை வந்து நிறச்சி தான் இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் இன்னும் முடியலை, பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஒர்க்கே இன்னும் பெண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க், மேஜர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. மைனர் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. கிராஷ் பேரியர், சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. முடிஞ்சு போன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் லோடு பண்ணி வேறு சைட்டுக்கு மாற்றுறதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ரெண்டு சைட்லேயும், அதாவது பிரிட்ஜோட ரெண்டு சைட்லேயும் மண் போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த இப்போ நம்ம ஏறுறோம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து மெர்ஜ் பண்ணி இந்த ரோடை கனெக்டிவிட்டி பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ் இப்போ நம்ம இந்த கவர் பண்ண போகிற ஏரியாவில் வந்து நிறைய இடத்துல ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதாவது மண் வேலையும் போயிட்டுருக்கு, பிரிட்ஜஸோட வேலை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த பிரேக்கிங்ஸ் நடக்குது, அதாவது பாறைங்களெல்லாம் உடைக்கிற வேலை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம மேலே தான் வழி, இங்கேருந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். க்ளோஸ்டாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த வால் ப்ரொடெக்ஷனுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளால் அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வர வேண்டாம், நான் இங்கேருந்து திரும்புகிறேன். ஸோ ஏதோ சின்ன சின்ன ஒர்க்கு தான் போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு மிஷினரிஸ் ஒரு க்ரெயின் வந்து ஓடிட்டுருக்கு. நமக்கு வந்து ஆனால் ஒரு விஷயம் நல்லது என்னென்னா, எங்கேயுமே வந்து வேறு ஒரு ரோடில் கனெக்டிவிட்டி போகிற மாதிரி இருக்காது. அதாவது இங்கே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சர்வீஸ் ரோடு, அப்படி இல்லைன்னா வந்து மெயின் ரோடு வழியாகவே ஃபுல்லும் வந்து கிராஸ் ஆகி போயிடலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து கேரளாலேருந்து வரீங்க, கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா பைக்கில் வர்றதா இருந்தால் இந்த ரூட்டில் சும்மா வாங்க போகலாம். பட் ஆனால் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் சேஃபாகி வரணும். ஏன்னா ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, வண்டி இங்கே வந்து ஹெவியாக போயிட்டுருக்கோம். அது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த ரோட்டில் வர்றதுக்கு இப்போதைக்கு வேலை நடந்துகிட்ருக்கனால. ஏன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கல் மண்ணாக தான் இருக்கும், பாதி இடங்களும் ரோடு இருக்காது. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ரோடு என்ன தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வரலாம். மேக்ஸிமம் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது ஃபுல்லுமே. சில இடத்துல வந்து கட்டாகி மாறுற மாதிரி இருக்கும். அதாவது பக்கத்தில் ஏதாவது சின்ன ரோடு வழியாக போயிட்டு ஏதாவது அதுக்கு அடுத்த ரோட்டில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஹைவே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி இடத்துலனா இந்த ரயில்வே ட்ராக்லாம் வருது பார்த்திங்களா, அங்கே வந்து எப்படி இருந்தாலும் க்ராஸ் பண்ண முடியாது. பிரிட்ஜஸ் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம், இல்லைன்னா ஏதாவது தான் இருக்கும். பிரிட்ஜ் முடிஞ்சிருந்து அதுக்கு மேலே ஆக்சஸ் கொடுத்தா ஓகே போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கும். பாக்கி உள்ள இடத்துலலாம் மேக்ஸிமம் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது சின்ன சின்ன கிராஸ் ரோடு வருது இந்த சைடில், நான் சொன்ன பார்த்தீங்களா அழகிய மண்டபம் டு திங்கள் நகர் வர்ற ரோடு, அந்த மாதிரி இடத்துல பிரிட்ஜஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த சைடில் அதுக்கு அடியிலே வந்துடலாம். சப்போஸ் அந்த பிரிட்ஜ் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து சர்வீஸ் ரோடு கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் அப்போ வந்து சர்வீஸ் ரோடில் வந்து டைவர்ஷன் எடுத்து அப்படியே மேல் வழி வந்துடலாம். கண்டினியூட்டி இருக்குது. நான் இது வரைக்கும் பார்ட் 1, 2, 3 இந்த 3 இதுலேயும் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது கேரளா சைடில், கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கன்னியாகுமரி டைரக்ஷனில் உள்ளதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து உங்களுக்கு பார்ட் 4 ஆட்டு வரும், 4வது வீடியோவாட்டு வரும். ஸோ அந்த 3 வீடியோ பார்க்காதவங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுலேயும் நான் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன், லைக் ஒர்க்கெல்லாம் எங்கே நடந்துகிட்ருக்கு, எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் ஒர்க்கு எப்படி கண்டினியூஷனாக போயிட்டுருக்குன்னு. இங்கே இந்த இடத்துலையும் நிறைய வந்து ஒர்க்குங்க வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காங்கிரீட்டுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம், காங்கிரீட் ரோடு மேலே தான். நிறைய இடத்துல வந்து வேலை முடிச்சது தான் முன்னாடியே. இந்த ரோடெல்லாம் எல்என்டி இருக்கும்போதே முடிச்சிட்டாங்க இந்த ஒர்க் எல்லாமே. இப்போ அவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கெல்லாம் பாலம் கட்டணுமோ அங்கே பாலம் கட்டுறாங்க. அதாவது தண்ணிக்கு மேலே குளத்துக்கிட்ட எங்கெல்லாம் நிறைக்க முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கிராஸ் ரோடுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்காமல் இருந்தாங்களோ, கிராஸ் ரோடில் வந்து பிரிட்ஜஸ் கட்டாமல் இருந்தாங்களோ அங்கே வந்து கட்டிகிட்ருக்காங்க. சில இடத்துல வந்து அந்த கட்டிங்லாம் நடக்காத இருந்த இடத்துல கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இந்த ப்ராஜெக்டில் வந்து மெயினாக ஸ்ட்ரக்காக இருந்தது. இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் தான். அந்த மாதிரி ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்குது இப்போ எல்லாமே மேக்ஸிமம். அதாவது எங்கெல்லாம் பாலம் வருதோ அங்கெல்லாம் மண்ணை கட் பண்ணி, ஆப்வியஸ்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரிட்ஜ் வருதுன்னா அதோட 2 சைட்லேயும் வந்து மண்ணோட ஃபில்லிங் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த அப்ரோச்சுக்கு வந்து ஏறி அந்த சைடு பிரிட்ஜில் ஏறி அந்த சைடு இறங்குறதுக்காக. இந்த இடம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து வாலோட ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க மண். அந்த வால் ப்ரொடெக்ஷனுக்காக சைடில் வந்து ரேஷியோஸ் வச்சு கரெக்டாக கட் பண்ணி மண்ணை எடுத்துகிட்டு, மண்ணையும் வேறு இடத்துல எங்கெல்லாம் ஃபில்லிங் வந்து தேவைப்படுதோ அங்கே வந்து ஃபில்லிங்காக வந்து கொண்டு போகிறாங்க. லோடு எடுத்துகிட்டு அலைன்மெண்ட்டுக்குள்ளேயே தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10 வருஷம் பழைய ப்ராஜெக்ட்டு. எப்படி தான் அவ்வளோ ப்ரெஷர் இல்லாமல் பண்ணாங்கன்னு தெரில. இவ்வளோ வருஷம் 10 வருஷமாட்டு அப்படியே இழுத்துட்டு போகுதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். இல்லைனா இந்த ப்ராஜெக்டை எப்படி கொடுத்துருக்கணுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கணும். லைக் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தா கூட சில டைம் சீக்கிரம் முடிகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒன்லி ஃபார் வாக்கிங்க்கும், அதுக்கப்புறம் தண்ணி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடு சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபுல் பிளான் பண்ணி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட் ஆகி வந்தால் தான் அதோட ஃபுல் வியூ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் சைட்லலாம் இன்னும் வரும்னு நினைக்கிறேன். ஃபில்லிங் வந்துட்டு தான் போகும். ஏன்னா அதோட ட்ரைனேஜ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஃபில்லிங் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தொடங்கும் போது நிறைய ஒர்க் ஓப்பன்டாக இருக்கும். அதனால் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு விட்டாக இருக்கும்போது அதை வந்து நல்லாவே ஃபோக்கஸ்டு பண்ணி அதில் வந்து பண்ணால் மட்டும்தான் ஒர்க் வந்து கரெக்டாக முடியும். இல்லைன்னா வந்து திரும்ப அதே இடத்துல ஒரு ஒர்க்கோட முன்னேற்றம் இல்லாத மாதிரி அப்படியே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின வேலை மாதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே இதுவுமே இன்னும் இந்த மாதிரி இடத்துல, அதாவது இந்த பாலம் கட் பண்ணலை, இந்த 2 ரோடு கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஆனால் பாலத்துக்காக கட் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் ரோடு வழியாக மேலே ஏறி இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல கட் பண்ணி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி இந்த சர்வீஸ் ரோடில் இறங்கி அங்கே யூட்டர்ன் பண்ணி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இன்னும் இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்களா, கட்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு சைட்லலாம். அதனால் கட் பண்ணி இனி தான் பாலம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சர்வீஸ் ரோடு எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஏன்னா சர்வீஸ் ரோடை ஃபஸ்ட்டு முடிக்கலை அப்படின்னா சைடில் இந்த வீடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வீடு இல்லைன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி எது வேணால் இருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து வழி இல்லாமல் போயிடும். அதனால் மெயினாட்டு வந்து அந்த சர்வீஸ் ரோடை முடித்து அவங்களுக்குள்ள வழிங்களை வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ஆகிடும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டிக்காரங்களோ அந்த இடத்துக்காரங்க வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சான்ஸ் ஆகிருக்கும், ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரோடு இப்படி நோண்டி விட்டுட்டு எத்தனை நாள் அவங்க வீட்டுக்கோ இல்லைனா அவங்களோட வேலைக்கோ இல்லை ஏதோ இடத்துக்கு வந்து போக முடியல அப்படின்னா எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். அதனால தான் கரெக்டாக அந்த சர்வீஸ் ரோடெலாம் போட்டு முடிச்சிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பாறைங்கள்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. நம்ம ரோடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். உடச்சி விரிச்சு போட்டு காய வச்சுருக்காங்க. தெரில, ஆனால் இங்கேருந்து எடுத்த மாதிரி தெரில. மெட்டீரியல் இங்கே எங்கேயுமே பாறை இருக்கிற மாதிரி தெரில. எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்களா இருக்கும். ஒருவேளை அந்த க்ரஷர் ஏதாவது இங்கே மொபைலைஸ் பண்ணி இங்கேருந்து பண்ணுறாங்களா இருக்கும்.
இல்லைனா ரெடிமிக்ஸ் மாதிரி நேராக சைட்டுக்கு போல்டர்ஸ் அனுப்பி அங்கேயே க்ரஷ் பண்ணி அங்கேருந்து லைக் காங்கிரீட்லாம் போடணுன்னா அங்கேயே கொடுக்குறாங்களான்னு தெரில. போன வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த மிஷின்ஸை வந்து அதில் காட்டியிருந்தேன். அந்த க்ரஷர், மொபைல் க்ரஷர், சின்ன அதாவது மினி டைப் ஆஃப் க்ரஷர் வந்து அது மூவபிள் க்ரஷரை வந்து இந்த சைட்லேயே வச்சு அவங்க வந்து இந்த பாறைங்களெல்லாம் உடச்சி அதில் வர்ற கல்லுங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் வந்து போன வீடியோவில் காட்டியிருந்தேன், அந்த வீடியோ, அந்த மிஷினர்ஸோட. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கு முடிஞ்ச இடம் தான். இந்த பாருங்கள் ரைட் சைடில் ஃபுல்லும் கிராசரி ஆகிடுச்சு. ஃபுல்லும் கிராஸே வர அளவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே எல்லாமே முடிச்சிட்டாங்க, ஹைவே முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க இந்த இடத்துலலாம். ஸோ பசங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாம் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பசங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். இந்த மீடியன்ஸ்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டான பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ். ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம் இந்த ஏரியாவில் எவ்வளோ தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க, எங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது அப்படின்றத. இங்கேயும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. காங்க்ரீட் ஒர்க், ஏதோ சின்ன காங்க்ரீட் ஒர்க் போயிட்டுருக்கு போல் இருக்குது. பைப் போட்டுட்ருக்காங்க. ஐ திங்க் வாட்டர் கிராசிங் எதுக்காவது இருக்கும், இல்லைன்னா வந்து யூட்டிலிட்டி ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து ஹைவேல கிராஸ் பண்ணி விடுறதுக்காக அந்த பைப் போடுறாங்களா இருக்கும், காங்க்ரீட் பைப்பை. ஸோ லோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ மண்ணை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணை எடுத்துகிட்டு வண்டியில் லோடு பண்ணி விட்றாங்களா, இல்லை இது காலி வண்டியான்னு தெரில. காலி வண்டி பின்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, ஒரு இடத்துல மிஷின் கட் பண்ணிகிட்டு இருந்துச்சு பொக்லைன்னு, அங்கே போய் லோடு எடுத்துகிட்டு முன்னாடி போகுதான்னு தெரில. எம்டி வண்டி மாதிரி தான் இருக்குது இங்கே. எனக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு வியூ தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு காங்க்ரீட் மாதிரி வெள்ளை கலரில் ஒரு ரோடில் தெரியுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குழியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகும்னா ஃபில் பண்ணுவாங்க. உள்ளேருந்து ஃபில் பண்ணி ரைஸ் பண்ணி நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்திங்களா, இந்த ஹைட்டும் அங்கே லாஸ்ட்டில் எட்ஜில் தெரியுது பாருங்கள், ஒரு ஒயிட்டிஷ் லைக் ரோடு மாதிரி, அது வரைக்கும் ஓரளவுக்கு கிரேடியன்ட் வச்சு உள்ள ஒரே லெவலில் தான் இருக்கும். கீழே ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒரு ஜேசிபி, ஒரு சின்ன க்ரெயின் ஒன்று நிற்கிது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஆரி பேனல் பண்ணுறாங்க. ஆரி பேனலில் இங்கே வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆரி பேனல் வழியாக இது பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்கவேட்டர் நிற்கிது, ஹிட்டாச்சி. எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, சின்ன சின்ன ஒர்க்காக அப்படியே மூவ் பண்ணி பொறுமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியான ஸ்பீடான ஒர்க்கு இல்லை அப்படி கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதிலிருந்து பார்க்கும்போது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 to 30% வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 70% மேலே அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்லேயே முடிக்கிறதுக்கு மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க்கை முடித்து ரோடு மார்க்கிங், லைட்டிங்ஸ் ஒர்க்கு, ஏகப்பட்ட ஒர்க்கு அதுவே பெண்டிங் இருக்கும் 1 இயருக்குள்ளே ஒர்க்கு. இது போக மேஜர் ஒர்க்ஸே இன்னும் முடிக்கலைன்னா அதுவும் முடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் வந்து காங்க்ரீட் போட்டுட்டாங்க. சென்டரில் மீடியனுக்காக வழி விட்டுருக்கு. வேறு மேலே ஏற்ற முடியாதனால நான் அப்படியே கீழே போயிட்டுருக்கேன். வேறு எதிர்த்தாப்பில் எந்த லாரியும் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கே ஒதுங்கிறது, ஒரு லாரி வந்த இடம் தான் இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் சென்டரை விட்டுருப்பாங்களா இருக்கும், கரெக்டாக ஒரு மூமெண்ட் இருக்கட்டும் அப்படின்றதுக்கு, வண்டியோட மூமெண்ட் இருக்கட்டும்னு. நம்ம வேறு வந்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லும் இப்படியே தான் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது. சைடில் எங்கேயாவது வண்டி வராமல் இருந்தால் சரி, வண்டி வந்தால் சைடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா தூக்கி மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் காங்கிரீட் இதில். ஏன்னா நம்ம போயிட்டுருக்க வழி அங்கே வரைக்கும் அந்த டயரோட மார்க் பார்க்கும்போது இருக்குது, எட்ஜுக்கிட்ட வரைக்கும் வண்டியோட விட்டு இருக்குது. மீடியன் 3 மீட்டர் தான் இருக்கும். 3 மீட்டர் வண்டி, வண்டி 2.5 மீட்டர் இருக்கும். பரவாயில்ல, பார்ப்போம், அப்படியே சேஃபாக போய் சேர்ந்துருவோம். அதுக்கடுத்து இன்னும் வரல பாருங்க, எண்டே வரல, அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வண்டி நின்றுருக்கு, க்ரெயினு, ட்ரெய்லரு, பெரிய வண்டி. அது இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வந்து இறக்குவாங்க தெரியுமா, அவங்க வந்து இறக்குறதும் கொண்டு போகிறதுமா இருக்கும் அந்த வண்டியோட வேலை. வந்துட்டோம் ஓரளவுக்கு, இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இன்னி இந்த இடம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இடமா அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், காங்கிரீட் போட்ட இடம் தான். காங்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம திரும்பவும் அதே மாதிரி உள்ள ஒரு இடத்துல தான் போக போகிறோம். வண்டி எதுவும் வராமல் இருக்கணும், வந்தால் சிக்கல் தான். இப்போ மேலே ஏறி போயிருந்துருக்கலாம். ஐயோ, அதை நான் பார்க்கல. அந்த சைடில் வந்து கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு. ஏன்னா இந்த காங்கிரீட் எனக்கு தெரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால தான் அதுக்கு மேலே டைவர்ஷன் விட்டுருக்காங்க. அழகாக நம்ம இந்த வழியாக வந்ததுக்கு அந்த வழியாக மேலே ஏறி போயிருந்துருக்கலாம். ஓகே, இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த காங்கிரீட் ரோடெலாம் இப்போ தான் போட்டிருக்காங்க போல இருக்குது, ரீசெண்ட்லி தான். அதனால தான் இப்போ தான் அந்த க்யூரிங்க்கு உள்ள அந்த சாக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. ஒர்க்கு இப்போது நடந்திருக்கு போல இருக்கு. இங்கே தான் காங்கிரீட் ஒர்க்கெலாம் நீ போக போக பார்ப்போம் என்னெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தோம் நம்ம வந்து பாலத்தோட வேலை நடந்துச்சு, ஒரு இடத்துல மண்ணெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. முன்னாடி பண்ண வீடியோஸில் இந்த வழியாலாம் வர முடியாது, ஏன்னா அப்போ ஃபுல்லும் க்ளோஸ்டாக இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் வழியே இல்லாமல். இப்போ வந்து வழி இருக்குது, வேலையும் அங்கங்கே மிஷினரும் நிற்கிது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜேசிபி ஒன்று நின்றுட்டுருக்கு. அது அந்த சைடில் உள்ள மண்ணெல்லாம் வெட்டி இந்த இந்த ரோடுக்கு ஷோல்டர் மாதிரி போடுவாங்க, அதுக்காக நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு பாலத்தோட வேலை நடக்குது, 2 சைடு கிராசிங்காக. அங்கே போகலாம். ஒரு க்ரெயின் நிற்கிது, ஒரு பெரிய க்ரெயினு, பெரிய லாரி ஒன்று நிற்கிது. உள்ள க்ரெயினில் வந்து ஏதோ இது பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே நீ ஸ்லாப் வரும், கிரிட்டர் வந்து எரெக்ஷன் பண்ணிட்டாங்க. இது அடி வழியாக போகலாம், சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் முன்னாடி வந்து ஒர்க்கு இல்லாமல் இருந்துச்சு. அதாவது இந்த இடம் வந்து மண்ணை இன்னும் வெட்டாமலே வச்சுருந்தாங்க முன்னாடி உள்ள வீடியோலலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்திருந்தோம் ஒரு 8 months முன்னாடி பண்ண வீடியோலலாம் இந்த இடத்துலலாம் வர முடியாது, உள்ளே சுற்றிட்டு தான் போனோம். இப்போ பரவாயில்ல, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வீடியோவில் எப்படி தெரியும் தெரில, ஆனால் நேரில் வேறு லெவலில் இருக்குது. 2 சைட்லேயும் பாறை அப்படியே கொடைஞ்சி உள்ள ரோடு போட்டிருக்க மாதிரி. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லும் பாறைங்க தான். ஃபுல்லாக அடித்து உடச்சிருக்காங்க, எல்லாத்தையும் உடச்சி ரோடு ஆக்கியிருக்காங்க. இங்கேயும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அது வந்து அந்த இதை தான் உடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பாறைங்களெல்லாம் அந்த இதை வச்சு ட்ரில் வச்சு அடித்து உடச்சிட்ருக்காங்க. இந்த டிராக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே தான் அந்த கம்ப்ரஸர் மாதிரி வரும், அதில் வந்து ட்ரில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிங்லாம் நடந்திருக்குமா இருக்கும், பிளாஸ்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ட்ரில்லர் பெரிய அந்த பொக்லைனில் உள்ள ட்ரில்லர்லாம் வச்சு அடித்து எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒர்க் இருக்குங்க, ஏகப்பட்ட ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஈஸியாலாம் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியாது இந்த ப்ராஜெக்ட்டுன்னு தான் தோணுது இப்போ போயிட்டுருக்க ஸ்பீடை பார்த்தா. ஏன்னா எல்என்டி வந்து கொஞ்சம் லைக் ஹெவியான ஒரு கம்பெனி, ஹெவி மிஷினரிஸ், ஹெவி மேன் பவர் எல்லாமே வச்சுருக்க கம்பெனி. அவங்களே கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அடுத்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைனா வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஒன்றும் ஒர்க்கை முடிச்சிட்டு முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாட்டு. ஆனால் ரொம்ப ப்ரெஷராகிட்டு தான் இருக்கும் ஒர்க். எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பைப்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க ரைட் சைடில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு இது தெரியுதா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா காங்கிரீட்டில், அது வரைக்கும் ஹைட்டு ஏறும். இங்கே அவ்வளோ ஃபில்லிங் இருக்குது இன்னும். இந்த ஃபில்லிங் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்தாலே ஃபோக்கஸ்டு பண்ணி ஒர்க் பண்ணால், அதாவது ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் பண்ணாலே இந்த 2 சைடில் இந்த ஸ்ட்ரக்சரோட முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க்கு முடிகிறதுக்கே கண்டிப்பாக ஒரு 6 மாதம் டைம் எடுத்துரும். அந்தளவுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டுமே வேலை இருக்குது. அதாவது கண்டினியூவாக நான் சொல்கிறது, டே நைட்டு கூட இல்லை, டே மட்டுமே கண்டினியூஸாக ஒர்க் நடந்தாலே 6 months எடுத்துரும் டைமு. ஏன்னா அவ்வளோ ஃபில்லிங் இருக்குது. இப்போ மேலே செவுரு தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் மேலே வரைக்கும் மண் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இங்கேருந்து அந்த மேலே தெரியுது பாருங்கள், இந்த ரோடு சின்னதாக போகுது பார்த்தீங்களா அங்கே வரைக்கும். ஏன்னா அந்த ஹைட்டில் இருந்து இங்கே வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுதா இருக்கும். பெரிய வேலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னும் தொடாமலே வச்சுருக்காங்க. டட்டா முடிக்கணும் ஃபாஸ்ட்டாட்டு. ஒர்க்கு எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். மிஷினரிஸ் எல்லாம் அங்கங்கே ஒரு இடத்துல இறக்கி எங்கெல்லாம் ஒர்க் இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே கை வச்சிடணும். ஒர்க்கு முடியுதோ இல்லையோ அந்த இடத்த தொடங்கிடணும், அதுக்கப்புறம் தான் முடிக்க முடியும் வேலையை. ஏன்னா ஐயோ இந்த இடத்துல வர வேண்டாம், நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப்பாக முடிப்போம் அப்படின்னு நினச்சோன்னா ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ எங்கே ஒர்க்கு பெண்டிங் இருக்கோ அங்கே மிஷினை போட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பெண்டிங் இருக்காது. இவ்வளோ தூரம் மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து பின்னாடி நம்ம பார்த்த அந்த பாலம் அது வரைக்கும் ஹைட் வரைக்கும் ஏற்ற வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் நம்ம அந்த இதுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ரயில்வே பாலம் நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, ரயில்வே ட்ராக்கு கிராஸ் ஆகிறது. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வழி இதுக்கு மேலே இருக்கா இல்லை அதுக்கடுத்து ரயில்வே ட்ராக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. கிளியர் இல்லை. சைடு வழியாக இறங்குது ஒரு வழி. இதுதாங்க அந்த இதுன்னு நினைக்கிறேன். அந்த ரயில்வே ட்ராக்கோட ஒரு பாலம் வரும் தெரியுமா, ரயில்வே ட்ராக்கை கடக்கிறதுக்குள்ளது இந்த ரோட்லேருந்து. அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே இறங்குவோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கீழே இறங்குனேன்னா எப்படியும் வேலை தான் நடக்கும். அந்த சைடு போக முடியாது, ஏன்னா ரயில்வே ட்ராக் இருக்கனால கிராஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் கீழே இறங்குறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கீழே மிஷினரிஸு எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போய்
ஹெவியான வண்டியில் போய் லாக் ஆகிட்டேன்னா அப்புறமா தள்ளிட்டு தான் வரணும் மேலே. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முன்னாடி ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரக்சர் ஓகே, பாதி முடிஞ்சிருச்சு. ஓகே, பேஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ மேலே உள்ள சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். மேலே எனக்கு தெரிஞ்ச கிரிட்டர் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஸ்லாப் போடுவாங்க. ஒர்க் இருக்குது இங்கேயும் ஒரு 50% சொல்லலாம். ஓகே, பேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு, மேலே பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரயில்வே இதுலேருந்து போக முடியாதனால சின்ன கிராஸ் ரோட் இருந்துச்சு சைடு வழியாக. அது வழியாக புகுந்து வேறு ஒரு, அதாவது அந்த சைடு அந்த ரயில்வேயோட ஆப்போசிட் சைடு அடுத்த சைடுக்கு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க, பொக்லைனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபில்லிங் வேலையாக தான் இருக்கும். என்னென்னா இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் ஹைட் வரைக்கும் மண் வரும், எப்படி இருந்தாலும் மேலே வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம இந்த ரோடு ஹைவே ரோடு வந்து அதுக்கு மேலே தான் இருக்கும். அதனால தான் இந்த கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் வந்து அந்த காங்க்ரீட் அங்கங்கே பீஸாக கிடக்கு பாருங்கள். அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக பிளாக் மாதிரி இருக்குல்ல, அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு ரைட்ஃபோர்ஸ்மெண்ட் எர்த்தன் வால்னு சொல்லுவாங்க. ரிட்டைனிங் வாலுக்கு பதிலாக, அதாவது ஒரேடியாக கம்பி கட்டி காங்க்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து பிளாக்காக இருக்கும், அப்படியே எடுத்து பேனல் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணை ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. நான் இப்போ அந்த சைடு போனோம், எப்படி போகிறதுன்னு தெரில. இந்த வண்டி இருக்கனால இதுக்கு பின்னாடி வழி இருக்கா, இல்லைன்னா இந்த எக்ஸ்கவேட்டர் வேறு ஏதோ கட் பண்ணிகிட்ருக்கு, பொக்லைன் வேறு. அதனால் கட் பண்ணனால வழி இருக்குமா அப்படின்னு தெரில. ஃபுல்லும் நோண்டி விட்டாங்க. அந்த சைடு தான் போனோம், அந்த மிஷின் நிற்கிறதுக்கு அந்த சைடு தான் போனோம். அதான் அவர் சொல்கிறாரு. ஓகே திருப்ப வேண்டியதான். வண்டி வேறு நல்ல வெயிட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் பிரச்சனை தான். அதனால தான் கூட ஒரு துணை பின்னாடி ஒரு லகடா வண்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் வண்டியில். அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், மேப் பார்க்குறதுலையும் சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி இருந்து. இல்லைனா நான் மேக்ஸிமம் தனியாக தான் வருவேன். ஏன்னா எதுக்கு இன்னொரு ஆளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வேறு ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் ரோடிங் மாதிரி தானே இருக்கும். ஸோ 2 பேரை வச்சுட்டு ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நான் வேறு ஒரு ஒர்க்காக வந்தேன், அப்படியே நான் அங்கேருந்து இந்த ரோடு வழியாக இப்படி வந்துட்டுருக்கேன். இல்லைனா நான் அந்த பள்ளியாடியிலேருந்து விட்டதுலேருந்து தான் டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி வந்து வீடியோ வந்திருக்கும். சேம் வீடியோ. பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த அழகிய மண்டம் ரோடு எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ்லேட்டு. நீ நம்ம எண்ட் பண்ணுறது வந்து பள்ளியாடியில் போய் எண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் மேப்பில் வந்து சொல்லியிருந்தேன் எந்தெந்த லொக்கேஷன் வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எந்தெந்த லொக்கேஷன் வரமோ அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது எனக்கும் கிளியராக தெரியாதனால இந்த வீடியோவில் கொடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோட கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன், எந்தெந்த ஏரியாவில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் இந்த கொஞ்சம் வேறு வேலையாக வந்தனால இதை என்னால் பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து பண்ணிவிடுவோம். அந்த லொக்கேஷன்ஸ் நம்ம இப்போ எங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கோம் அப்படின்றதையும் அதுலேயும் மேக்ஸிமம் ரன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அதில். ஏன்னா எனக்கும் அவ்வளோ ஏரியாஸ் அந்த அளவுக்கு ஐடியா இல்லை எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்றது லோக்கலில். அதனால தான் நானே மேப்பில் பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சுட்டு வேணால் நான் நோட்டு பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பார்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கன்னியாகுமரி வரைக்கும் நியர்பை நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம், அழகிய மண்டம் வரைக்கும். அதுக்கு அடுத்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து சூப்பரான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருந்துச்சு. நம்ம முன்னாடி ஒரு 8 months முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. அங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம் அடுத்தடுத்த பார்ட்டில். மேக்ஸிமம் வீக்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் மேலே தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஏன்னா ரொம்ப வீடியோஸ் ஒரே கண்டினியூஸாக போட்டாலும் ஒரு மாதிரி கிளிச்சாக இருக்கும், ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதனால தான் எனக்கும் டைம் எடுத்துக்கிட்டு லைக் எடிட் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் நீட்டாக பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோஸ் என்ன இருந்தாலும் சீக்கிரமாகவே அப்லோட் ஆகிடும். அதுக்கு அடுத்தடுத்து ஸ்ட்ரக்சர் உள்ளது. சூப்பராக போயிட்டுருக்கு. ரோடு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நம்ம வந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடமே முடிஞ்சது தான். ஆனால் எங்கெல்லாம் வேலை பெண்டிங் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. வந்துட்டோம். மேக்ஸிமம் பள்ளியடி அந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, நம்ம போன தடவை வந்து கம்ப்ளீட் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் அந்த பள்ளியடி கிராசிங் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து இன்னும் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இன்னும் டேரெக்டாக வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் பண்ணி குடலை கிராசிங்க்கு. ஸோ சுற்றி, அதாவது கீழே வந்துட்டு அந்த ரோட்லேருந்து வந்து கீழே வந்து நம்ம இந்த பைபாஸ் வழியாக யூ டர்ன் எடுத்து மேலே போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இங்கேயும் வேலை போயிட்டுருக்கு. இந்த இதுவும் முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 5-6 மாதம், அதாவது ஸ்பீடாக ஒர்க் போச்சுன்னா இந்த பாலம் முடிகிறதுக்கு 6 மாதத்துக்கிட்ட டைம் எடுத்துரும். அதில் ஏதாவது ரெய்னி சீசன் வந்துச்சு, ஏதாவது ஸ்டாப் ஆச்சுன்னா இன்னும் டைம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒர்க்கு முடிகிற மாதிரி தெரில. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத. நான் வந்து ரீச் ஆகிட்டேன் பள்ளியடி அந்த ரோட்டில். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அப்டேஷனோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.